கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண மட்டும் தான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெகமெண்டேஷன் பண்ணும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய டெவில் ஹஸ்பண்ட் ஷென்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வரான். அந்த பொண்ணு அவனுடைய எக்ஸ் போல. அவங்க ரெண்டு பேரையும் ஜோடியை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே எழுந்த ஷென் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நம்மளுடைய வெட்டிங் ஆனிவர்சரி, அது கூட உங்களுக்கு மறந்து போச்சா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவ கூட போயிட்டு இருக்கீங்களேன்னு கேட்கும்போது ஜியா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஜூய சீக்கிரமா அப்ராட் போக போறா, அதுக்காக அவ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ண நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், இதுல உனக்கு என்னவா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோ என்ன இந்த சூய உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறதால தான் நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா, அப்ப என்ன விட இவதான் உங்களுக்கு முக்கியம் இல்ல, சோ உங்க மனசுல இன்னமும் இவ தான் இருக்காளான்னு கேக்குறாங்க. உடனே இந்த சூயும் நல்ல மாதிரி ஐயோ சிஸ்டர் இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரியா, நிஜமாலுமே எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிடுங்க, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அவரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்க மாட்டேன், என்னுடைய வேலைகளை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஷென் நீங்க சிஸ்டர் கூட இருங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறா. எங்க இவ போனாலும் அவன் விட மாட்டான் போல இருக்கு. சூயி இப்போ நீ எங்க போற, நான் உன் கூட இருக்கேன்னு உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அவளை பார்த்து நீ ஒன்னும் ஒரே பண்ணிக்காத, என் கூட வான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான். ஷென் பேசிட்டு இருக்கும் போதே இப்ப எங்க அவளை கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி அந்த சூயோடைய கையை மட்டும் தான் ஹீரோயின் பிடிப்பாங்க. உடனே இந்த சூயி வேணுனே கீழே விழுந்துட்டு ஹீரோயின் தள்ளிவிட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுறா. இந்த ஷென்னை ஓடி வந்து அவளை தூக்கி விட்டு ஹீரோயின் கிட்ட ஜியா நான் உன்னை வான் பண்றேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் நீ அவளை ஹர்ட் பண்ண நினைச்சேன்னா கண்டிப்பா இதே மாதிரி நான் உங்ககிட்ட பொறுமையா நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வெளியில போறான். இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்ப அம்மா அம்மான்னு வாய்ஸ் கேக்குது. ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை இருக்கு போல. இப்போ ஹீரோயின் உங்க குழந்தைய பக்கம் உள்ள போறாங்க. அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆனா தூக்கத்திலேயே அவங்க அம்மாவை பேரை சொல்லி கூப்பிட்டு பெணத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் பயப்படாதமா அம்மாவும் கூட தான் இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய தட்டி கொடுத்து தூங்க வச்சிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயின் தனியா உட்காந்து ஷென் நீங்க என்ன என்னைக்குமே லவ்வே பண்ணது இல்ல, நான் தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம குழந்தைக்காக இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள உங்களை பிடிச்சி வச்சிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இல்லை, ஏன்னா எனக்கு கேன்சர் இருக்கு, நான் சீக்கிரமாவே உங்களை விட்டு போக போறேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தை குயிங்க மட்டும் நீங்க கை விட்டக்கூடாது, அப்புறம் நீங்க பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த டெவில் ஹஸ்பண்டுக்காக லஞ்ச் எடுத்துட்டு அவங்க குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சூயை இவங்களுக்கு முன்னாடியே அவனுக்காக லஞ்ச் எடுத்துட்டு வந்து உங்களுக்காக தான் நான் இதை சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னா அவனுக்கு ஊட்டி வர விட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த சூயோட கையில லைட்டா ஒரு கிரல் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த காயம் எப்படி வந்ததோ, எனக்கு சமைக்கும் போது தான் வந்ததுன்னு கேட்கும்போது ஆமா நான் உங்களுக்காக சமைச்சதுல இந்த காயம் வந்ததுல எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப கூட உருகி உருகி பேசிட்டு இருக்கவோ இந்த ஷென்னு ஒரு டாக்டர் தானே, அங்க இருக்கிற மெடிசன் எடுத்து அவ கையில மருந்து வச்சு விட்டுட்டு இருக்கான். அப்ப அவ சும்மா கீழே குனிவா. ஆனா இங்க இருந்து பாக்குற ஹீரோயினுக்கு அவ அவனை கிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை பார்த்தா ஹீரோயின் பொங்கி எழுறதுக்குள்ளேயே அந்த குட்டி பாப்பா இருக்கலையா குயின்னு அவ டக்குன்னு கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஏ பேட் ஆண்டி எதுக்கு எங்க அப்பாவை இப்ப கிஸ் பண்ணீங்க, எங்க அப்பாவை கிஸ் பண்ற ரைட்ஸ் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் மட்டும் தான் இருக்கு, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு குட்டி குழந்தையா இருந்தாலும் நல்லா விவரமாவே அந்த சுய பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அதுக்கு இந்த ஷென்னு பையனும் ஹீரோயினி கிட்ட உன்னை யார் எங்க குழந்தையனா கூட்டிட்டு வர சொன்னதுன்னு அவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அப்பா இப்போ எதுக்கு அம்மாவை திட்டுறீங்க, நான் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு அடம் பிடிச்சு அம்மா கூட வந்தேன், அதுக்காக அம்மாவை நீங்க எதுக்கு ப்ளேம் பண்றீங்கன்னா உங்க அப்பாவே நல்லா கேள்வி கேட்டுட்டு இருக்கா. உடனே அந்த சூயி பரவாயில்லையே குயின் இவ்வளவு அழகா பேசுறேன்னு சொல்லிட்டு குழந்தையோட கண்ணத்தை பிடிக்க அதுக்கு அந்த குட்டி பாப்பாவோ நீங்க ஒரு பேட் உமன் என் மேல டச் பண்ணாதீங்கன்னு அவ கையை தட்டி விடுறா. அப்ப அந்த ஷென் அந்த குழந்தை கிட்ட குயின் என்ன பேசிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன பேச்சு, இது இப்படிதான் பெரியவங்க கிட்ட ரூடா நடந்துப்பியா, முதல்ல ஆண்டி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஷென் இப்போ நீங்க எதுக்கு குழந்தை கிட்ட போயிட்டு ரூடா நடந்துட்டு இருக்கீங்க, அவளே சின்ன குழந்தை, அவ சொன்னதை போயிட்டு அவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு போயிட்டு உங்க மிஸ்டர்ஸ்க்காக என் குழந்தைய அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்கன்னு சொன்னதும் குழந்தை முன்னாடி என்ன பேசணும் கொஞ்சம் கூட உனக்குலாம் அறிவே இல்லையான்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இதுல அந்த சூய நடுவில் வந்த ஜியா நீ எங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கா, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கனா, நான் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் இந்த ரூமுக்குள்ள கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை என் கண்ணால பார்த்தேன், அப்படி நேர்ல பார்த்துமே நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் சொல்றேன்னு சொல்லும்போது ஜியா போது நிறுத்துறேன்னு சொல்லி இந்த சென்னை ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டதுல ஹீரோயின் அந்த டோர்ல இருக்கிற லாக்ல போய் இடிச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஷென் நீங்க மேரேஜுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னீங்க, உங்க லைஃப்ல என்ன மட்டும்தான் லவ் பண்ணுவேன், நான் சமைக்கிற சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லும்போது ஜியா எதுக்கு புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறேன், நான் என்ன உன்ன மாதிரி ஃப்ரீயாவா இருக்கேன், வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும்ட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தா எனக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன், ஃபேமிலிக்காக தானே, உனக்கும் நம்ம குழந்தைக்காகவும் தானே, இதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்ப பாரு எதுக்கு என்ன எம்பாரசிங்காவே ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா நீங்க மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வீட்டுல ஃப்ரீயா இருக்கல, நீங்க சம்பாரிச்சு பணத்தை மட்டும் கொடுத்துட்டா எல்லாமே சரியா போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த வீட்டுல தனியா இருந்து எல்லா வேலையும் நான் ஒண்டி தான் பாக்குறேன், உங்களை பாத்துக்கிறது உங்க குழந்தைய பாத்துக்கிறது வீட்டுல சமைச்சு போறது துணி துவைக்கிறது பாத்திரம் தைக்கிறது வீடு வாசல சுத்தமா வச்சுக்கிறதுன்ட்டு எல்லா வேலையும் நான் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்களுக்கு வேணும்னா வீட்டுக்கு வருவீங்க, வேணும்னா வீட்டுக்கே வர மாட்டீங்க, நானே இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன எனக்கு பண்ணிட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஷென்னு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அவனை யோசிக்க விடாம இந்த சூயும் வேணும்னே ஹீரோனி கிட்ட வந்து சிஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாமே என்னாலதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது, வேணும்னா என்ன அடிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஹீரோனி கையை
பிடிச்சி தன்னை அடிச்சிட்டு இருக்கா. இவ பண்ற டிராமா தாங்க முடியாம ஹீரோயினை கடுப்பாகி ஓங்கி அவளை உண்மையிலேயே செவில் அடிச்சிடுறாங்க. அப்போ அவங்க சத்தம் கேட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸ் பேஷண்ட் எல்லாருமே வந்து எட்டி பார்க்கவும் இந்த ஷென்னுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. அதனால கோவத்துல ஹீரோயினே செவ்வில அரைஞ்சிடறான். அடுத்த செகண்டே ஹீரோயின் அழுதுகிட்டே அவங்க குழந்தைய கூட்டிட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறாங்க. மறுநாள் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பாப்பா குயின் தான் ஹீரோயினுக்காக பால் பிரெட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து அவங்கள கவனிச்சுப்பா. அப்ப ஷென் அங்க வரான். குழந்தை கையில பிரெட் இருக்கிறத பார்த்துட்டு ஏ ஜியா உன்னால எழுந்து சமைக்க முடியாதா, குழந்தைய போய் சமைச்சு தர சொல்றேன்னு சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். இப்போ நான் உங்ககிட்ட சண்டை போற நிலைமையில இல்ல, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்றாங்க. நானே ஒரு டாக்டர், என்கிட்டயே உடம்பு சரியில்லைன்னு நடிச்சிட்டு இருக்கியா? உன் உடம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு என்ன தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. லாஸ்ட் மந்த் தானே செக்அப் போனா, அப்ப கூட உன் உடம்பு நல்லா இருந்தது, இப்ப மட்டும் சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த குட்டி பாப்பாவோ அம்மா உங்ககிட்ட பொய் சொல்லலப்பா, உண்மையை தான் சொல்றாங்க, காலையில கூட அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, உண்மையில அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத சொல்லிட்டு இருக்கா. குழந்தை முன்னாடி எதுவும் ரூடா நடந்துக்க கூடாதுன்னு அந்த குழந்தை கிட்ட நீ எதுக்கும் பயப்படாதம்மா, அம்மாவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், நீ வீட்டுல பத்திரமா இருமான்னு சொல்லி ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு போய் சியா உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, நீ பெத்த பொண்ணு கிட்ட போயிட்டு சிம்பதி கிரியேட் பண்றதுக்காக அவகிட்ட உடம்பு சரியில்லாத மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறான். ஆமா நான் என்னைக்குமே உங்க பார்வையில ஒரு லையரா தானே இருந்திருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க வாயில இருந்து பிளட் எல்லாம் வருது. அப்ப கூட அவன் நம்பவே மாட்டேங்கிறான். வாயில என்ன ப்ராப்ஸ வச்சு வேணும்னே பிளட் வர மாதிரி என்கிட்ட ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கியா, எல்லாமே என்னுடைய தப்பு தான், போயும் ஒன்ன மாதிரி ஒரு ஆளை போய் மேரேஜ் பண்ண பாருன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அதை கேட்டதும் ஹீரோயின் மனசே உடைஞ்சு போச்சு. ஃபைனலா உங்க மனசுல இருந்தது இன்னைக்கு வெளியில வந்துச்சு இல்ல, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே வேணாம், இப்பவே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்பனா போயிட்டு இப்பவே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மட்டும் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா உடனே நான் சூரிய மேரேஜ் பண்ணிப்பேன். அவ ஒன்னை விட என்கிட்ட ஜென்டலாகவும் கைண்டாகவும் நடந்துப்பா. ஆனா ஒன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, குழந்தை என்னுடைய கஸ்டடியில மட்டும்தான் இருப்பா, அவளை உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். மறுநாளே ஹீரோயின் டிவோர்ஸ் கேட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. அந்த ஷென்னும் அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு சியா என்னது இது, அப்ப உண்மையிலே என்ன டிவோர்ஸ் பண்ண போறியான்னு கேட்கறான். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேனே சீக்கிரம் சைன் பண்ணுங்க, நானும் அந்த வீட்டை விட்டு என் குழந்தைய கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நானும் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறேன், உனக்கு பணமா வேணாலும் வாங்கிக்கோ, அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை கூட நீயே எடுத்துக்கோ, ஆனா என் பொண்ணு குயினை மட்டும் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டா, அவளை என் கஸ்டடியில தான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படியாவது குழந்தைய வச்சு ஹீரோயினை லாக் பண்ணி அவங்கள டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண விடாம பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அப்பா கூட ஹீரோயின் ஷென் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்க குழந்தை தானே நீங்களே பாத்துக்கோங்க, ஆனா சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி மட்டும் எனக்கு வரணும், அது மட்டும் இல்லாம நமக்கு டிவோர்ஸ் சர்டிபிகேட் கிடைக்க இன்னும் 2 மாசம் இருக்கு, அந்த 2 மாசமா குழந்தை என்னுடைய கஸ்டடியில தான் இருப்பான்னு சொல்லி அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த ஷென்னும் பரவாயில்ல ஜியா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நான் நினைச்சதை விட நீ பயங்கரமான கிளவரா தான் இருக்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த 2 மாசம் மட்டும்தான், டிவோர்ஸ் சர்டிபிகேட் கிடைச்ச அடுத்த செகண்டே குழந்தை என்னுடைய கஸ்டடிக்கு வந்துருவா, அதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் உன் லைஃப்ல என்னைக்குமே குழந்தைய பார்க்கவே விட மாட்டேன்னு சொல்லி அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துட்றான். இப்படி ஹீரோயின் இன்னும் 2 மாசம் மட்டும் குழந்தைய வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் குழந்தை வேணான்னு ஏன் சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கிறதால இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க, அதுக்கப்புறம் இறந்துருவாங்க இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அப்படியே ஒரு சில நாட்கள் ஆகுது. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷென்னு வீட்டுக்கே வரதில்ல. சோ இந்த குட்டி பொண்ணு குயினும் அவங்க அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றா. அவங்க அம்மா கிட்ட என்னாச்சுமா எதுக்கு இப்பெல்லாம் அப்பா வீட்டுக்கே வரதில்ல, அப்பாவுக்கு என் மேல ஏதாவது கோமான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அதிகமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. அவங்களும் அப்பா ரொம்ப ஒர்க்ல பிஸியா இருக்காருமான்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அந்த ஷென்னுக்கு கால் பண்ணி குழந்தை உங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறா, வந்து குழந்தையாவது பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நமக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அப்புறம் இதுக்கு என்ன கூப்பிடுற, அவ்வளவு குழந்தை மேல அக்கறை இருக்கிற நீ டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த யோசனை எங்க போச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். சோ இப்போ ஹீரோயின் நேரவே போய் அந்த ஷென்னை மீட் பண்ணி அவனை கூட்டிட்டு விளாண்டு போறாங்க. ஷென்னும் அந்த சூயை கூட தான் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அந்த சூயை என்ன பண்றான்னா வேணும்னே அவ கண்ணுல தூசு விழுந்த மாதிரி, ஷென் என் கண்ணுல தூசு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஊதி விடுறீங்களான்னு சொல்லி கூப்பிடுறா. அவனும் அவ சொன்னது உண்மை நினைச்சு அவ கண்ணுல ஊதிட்டு இருக்கான். இதை பேக் சைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்நேரம் பார்த்து ஒரு வெயிட்டர் பொண்ணு வேற காஃபி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாளா, உடனே அந்த காஃபியை பிடுங்கி அப்படியே சுட இருக்கிற காஃபி எடுத்துட்டு வந்து அந்த ஷென்னு மேலே ஊத்தி விட்டுறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, கிரேசி உமன் சொல்லி திட்டிட்டு இருக்கான். நம்ம பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், இப்ப குழந்தைக்காக என் கூட இப்போ வீட்டுக்கு வருவீங்களா வரமாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஷென்னோ நான் வீட்டுக்கு வரணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அன்னைக்கு பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம ஹாஸ்பிட்டல்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் சூரிய அடிச்சல்ல, இப்போ அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நீ நேல் டவுன் பண்ணி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான். உடனே இந்த சூரிய நல்ல மாதிரி ஐயோ ஷென் என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் ஜியா அவங்க வைஃப் இல்லையா, அவங்கள இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு நீல் டவுன் பண்ண சொல்லி அவங்கள ஹியூமிலேஷன் பண்றதுலாம் ரொம்பவே தப்புன்னு சொல்லி நல்லா நடிச்சிட்டு இருக்கா. ஏ ஜியா நான் சொன்னது காதல விழுந்ததா விழலையா, இப்ப நீல் டவுன் பண்ணி அவகிட்ட மன்னிப்பு கேட்கறே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, குழந்தைக்காக வேற வழி இல்லைன்ட்டு அவன் முன்னாடி நீல் டவுன் பண்ணி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உன் அடிச்சது தப்பு தான் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஷென்னும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சம்மதிக்கிறான். குயினுக்கும் ஷென்னை பார்த்ததும் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. 2 பேருமே அவங்க டைமை ரொம்பவே சூப்பரா ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிற அந்த கேன்சருடைய இம்பாக்ட் இருக்க அதிகமாகிட்டே இருக்கு. இப்படி ஹீரோயின் வெளியில துடிச்சிட்டு இருக்கத பார்த்தா குட்டி குழந்தையும் ஓடி போயிட்டு என்னாச்சுமான்னு கேட்கும்போது எங்க குழந்தை ரொம்ப பயப்படலன்ட்டு குயின் எதுக்கும் பயப்படாத அம்மா நல்லா தான் இருக்குன்னு சொல்லி
சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷென்னு வந்து குயின் நீ எதுவும் பயப்படாதம்மா, அம்மா உன்கிட்ட ஜோக் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு எதுவும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு குயினும் இல்லப்பா இப்பெல்லாம் அம்மா அடிக்கடி பிளட் வாமிட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீங்க வேணா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த ஷென்னோ ஹீரோயினியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா போகும்போது கூட இந்த கார்ல நீ நானும் தான் இருக்கோம், அப்புறம் எதுக்கு இன்னமும் உடம்பு சரியில்லை மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். ஷென் நீ டாக்டர் தானே, ஒரு டாக்டரா இருந்து ஒரு பேஷண்ட் எந்த நிலைமையில இருக்காங்க, அவங்க எந்த அளவு ஃபீல் பண்றாங்கன்னு உன்னால பார்க்க முடியலன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா என்னால பார்க்க முடியலதான், ஏன்னா அந்த அளவுக்கு உன் நடிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றதும் சரிதான், உன் பார்வையில எப்போதுமே சுயம் மட்டும்தானே தெரியல, அதனாலதான் உன் கண்ணுக்கு நாளாம் தெரியலன்னு சொல்லுவோம். அவனும் கோவத்துல ஸ்பீடா வண்டியை ஓடிட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வண்டியில இருந்த ஹீரோயினை பிடிச்சி வெளியில தள்ளி உடம்பு சரியில்லாம ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா, இங்கே கடந்து சாகுன்னு அவங்கள நடு ரோட்டிலே விட்டுட்டு போயிடறான். ஹீரோயினுக்கு வேற ரொம்ப வயிறெல்லாம் பெயின் ஆக ஆரம்பிக்குது, அவங்களால சுத்தமா முடியல, அப்படி நடு ரோட்லயே விழுந்துடுறாங்க. அப்பதான் அந்த பக்கம் ஒரு டாக்டர் வராரு, இவரை நம்ம ஹீரோனே வச்சுக்கலாம். இங்க மயங்கி இருக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு ஓடி வந்து ஜியா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கேன்சர் இருக்குங்கிறது டாக்டருக்கு தெரிய வருது. கையில அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை மீட் பண்ண ஹீரோவும் போறாரு. அங்க ஹீரோயினும் இருந்துதான் உட்காந்துருக்காங்க. ஜியா எழுந்துட்டியா, உன்னை பார்த்தே எத்தனை வருஷம் ஆகுது, லாஸ்டா உன்ன கிராஜுவேஷன் அப்போ பார்த்ததுன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. சோ இதுல இருந்தே தெரியுது ரெண்டு பேருமே கிளாஸ்மேட்னு. ஹீரோயினுக்கும் டாக்டரை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நீயும் கிராஜுவேஷன் முடிச்சு டாக்டர் ஆகிட்டேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் கையில அந்த ரிப்போர்ட் இருக்கிறதையும் பாக்குறாங்க. ஜியா அது வந்து அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறத சொல்ல வராரு. அதுக்குள்ளே ஹீரோயினும் நீ என்கிட்ட இதை சொல்ல தயங்க வேணாம், எனக்கு கேன்சர் இருக்குங்கிறது ஆல்ரெடி எனக்கு தெரியும், அதனால நான் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன்னு மட்டும் சொல்லுன்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது அவனுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோயினி கிட்ட நீ இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்க, இன்னும் ஒரு மாசமே நீ தாண்டுவியங்கிறது சந்தேகம்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உன் ஹஸ்பண்ட் எங்க, இதை பத்தி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, ஏன்னா நீ சொன்னாலும் அவர் நம்ப போறது இல்ல, ஆல்ரெடி எங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியா நீ எதுக்கோ ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருக்கேன், நான் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. மறுநாளே ஹீரோயின் குழந்தைக்கு பர்த்டே வரப்போது, அதுக்காக ரெண்டு பேருமே ப்ரீ கிஃப்ட் பண்ண ஷாப்பிங் வந்திருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒன்னா வரதா அந்த ஷென்னு ஜூயுமே பாக்குறாங்க. உடனே அந்த ஷென்னு ஹீரோயினி கிட்ட வந்து ஏ ஜியா யார் இவன், இவன் கூட எதுக்கு சுத்திட்டு இருக்கன்னு கேக்குறான். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, இவர் பேரு ஜியாங்கி, என்னுடைய ஓல்டு கிளாஸ்மேட்னு சொல்லுவோம். உடனே அந்த ஜூயோ அப்போ சிஸ்டர் நீங்க நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு போகாததுக்கு ரீசன் இவர் தானா, இவர் கூட தான் இவர் வீட்டுல நைட்டு ஸ்டே பண்ணிக்கலான்னு கேக்குறா. எங்க பிரச்சனைக்குள்ள நீ எதுக்கு வரன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு ஜியா உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல, நமக்கு இன்னும் டிவோர்ஸ் சர்டிபிகேட்டே வரல, அதுக்குள்ளே வேற ஒருத்தவங்க கூட சுத்திக்கிட்டு அவங்க கூட பெட் ஷேர் பண்றேன்னா அவங்கள ரொம்பவே படுமட்டமா பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சு இழுக்கிறா. அப்போ ஜியாங்கி ஸ்டாப் பண்ணி ஒழுங்கா அவ கையை விட, அவ உன் கூட வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அதை சொல்றதுக்கு நீ யாரு, ஃபர்ஸ்ட் உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்னா அவங்க ரெண்டு பேரையும் மிங்கிள் பண்ணி ரொம்ப அசிங்கமா பேசவும் உடனே ஹீரோயின் ஷேன் இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, நான் யாரு கூட போனா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேக்குறாங்க. டிவோர்ஸுக்கு ஜஸ்ட் அப்ளை தான் பண்ணிருக்கோம், இன்னும் நமக்கு டிவோர்ஸ் சர்டிபிகேட் வரல, அது வரைக்கும் நீ என்னுடைய வைஃப் தான், என் குழந்தைக்கு அம்மா தான், இப்போ ஒழுங்கா என் கூட வரப்போறியா இல்லையான்னு கேட்குறான். ஜியாங்கி கிட்ட என் குழந்தை குயின் வீட்டில் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, ஸோ இப்போ நான் வீட்டுக்கு போறேன், இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து ஹீரோயின் பெட் வாமிட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டெவில் ஷென்னு வந்து அவ்வளோ அவசரமா என்ன டிவோர்ஸ் பண்ணது, அவங்க கூட ஸ்லீப் பண்ணதானான்னு கேட்டு அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, அவர் ஜஸ்ட் என்னுடைய கிளாஸ்மேட் மட்டும் தான் சொல்றாங்க, ஆனா அவன் நம்பவே மாட்டேங்கிறான். அப்படியே ஹீரோயினை பெட்ல பிடிச்சி தள்ளி அவங்களை அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்போ ஹீரோயின் அவங்க கழுத்தை பிடிச்சி கடிச்சிட்டு எழுந்து போக ட்ரை பண்றாங்க. உடனே அவங்க கையை பிடிச்சி என்ன அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஜியாங்கி கூட ஸ்லீப் பண்ண போறியான்னு அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அங்க குயிங்க அவங்க அம்மாவை தேடி வரவும் இதுதான் சான்ஸ் ஹீரோயின் அந்த குழந்தைய கூட்டிட்டு வேற ஒரு ரூமுக்கு போறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் அவங்க குழந்தைய கூட்டிட்டு வெளியில போலான்னு ட்ரை பண்றாங்க. அப்போ கதவு லாக் ஆயிருக்கு. உடனே ஹீரோயின் ஷென்னுக்கு கால் பண்ணி இப்போ எதுக்கு கதவை லாக் பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா வந்து திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கதவை ஓபன் பண்ண அந்த ஜியாங்கி மீட் பண்ண போலான்னு பாக்குறியா, அதுக்கு நான் சான்ஸே தர மாட்டேன், உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் சர்டிபிகேட் வர வரைக்கும் வீட்டை விட்டு ஒரு ஸ்டெப் கூட நீ வெளியில வைக்க முடியாது, அந்த வீட்டுல தான் தங்கிருக்கணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினுக்கு வயிறெல்லாம் பெயின் ஆக ஆரம்பிக்குது. குட்டி பாப்பாவும் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்தாங்க ஜியாங்கி கால் பண்ணப்போ குயிங்க தான் கால் அட்டன் பண்ணி எங்க அம்மா மயங்கிட்டாங்க, சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினை தெரிய அந்த ஷென்னு வரான். இவங்களை இப்படி ஒன்னா பார்த்தது தான் அவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. உடனே ஹீரோயினி கிட்ட போயிட்டு உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, உன்னை லாக் பண்ணி வச்சும் எவ்வளவு தெரியும் தான் குழந்தைய கூட்டிட்டு இவனை பார்க்க வந்திருப்பேன்னு சொல்லி அவங்கள ரொம்பவே ஹியூமிலேட் பண்ணி பேசிட்டு அந்த குழந்தையவும் ஹீரோயினையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனது ஹீரோயினை பிடிச்சி பெட்ல தள்ளி உனக்கு எவ்வளவு தெரியும் தான் என் குழந்தைய கூட்டிட்டு அவனை மீட் பண்ண போயிருப்பான்னு அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அவர் என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டா, அவருக்கு எனக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த அஃபேரும் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவன் நம்பவே மாட்டேங்கிறான். உங்களுக்குள்ள எந்த அஃபேரும் இல்லைன்னா அப்புறம் எதுக்காக அவனை தேடி
ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறேன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன ரீசன் உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே. எனக்கு கேஸ்ட்ரிக் கேன்சர் இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன். அதுவும் மாசங்கள கூட கிடையாது. இன்னும் ஒரு சில நாட்களே நான் சாக போறேங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கூட டேட்டிங் போனதும் இல்லாம எனக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர் இருக்கு, அதனால தான் ஹாஸ்பிட்டல் போனேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னு அப்படியே ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் எவ்வளவுதான் தாங்குவாங்க, ஒரு கடத்துக்கு மேல அவங்களாலையும் சுத்தமா முடியல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், நான் உண்மையா சொல்றேன். நான் ஜியாங்கி கூட டேட்டுக்கு தான் போனேன். அவரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஜூயை பிடிச்சதால தானே அவ பின்னாடி நீங்க போனீங்க. அப்ப நான் பண்ண மட்டும் தப்பான்னு கேக்குறாங்க. அப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஜூயை கூட எனக்கு அஃபையர் இருக்குன்னு தானே நினைச்சிட்டு இருக்க. இதுக்கப்புறம் அதை உண்மையாக்கி கட்டுன்னு மறுநாளே அந்த ஜூயை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ கூட வேணும்னே கொஞ்சம் குழாவிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி கூட என் வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே ஒண்ணு இருக்கவே இருக்காதுன்னு ஹீரோயின் நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப குயிங்க ஹீரோயின் கிட்ட வந்து அம்மா நீங்க காலையில இருந்து சாப்பிடவே இல்லை, இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கா. அவங்களும் அந்த சாப்பாடை வாங்கி அழுதுகிட்டே சாப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் குழந்தைய கூட்டிட்டு ஜியாங்க மீட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. லைட்டா அந்த ஷென்னை ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருப்பான் இல்லையா, அந்த மார்க்கெல்லாம் பார்த்துட்டு அவனை மாதிரி ஒரு மனுஷனே இல்லாத மிருகம் கூட எதுக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்க, இருக்கிற கொஞ்ச நாளாவது நிம்மதியா வாழாம திரும்ப திரும்ப எதுக்கு அவனே தேடி போயிட்டு இருக்க, நீ இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தங்கிக்கோ, உனக்கான எக்ஸ்பென்சிவ் எல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் இப்ப அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, இப்ப நான் உங்களை தேடி வந்ததே ஒரு ஹெல்ப் கேட்டுதா, எனக்காக ஒரு நல்ல லாயரை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, என் பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என் பொண்ணு அடால்ட் ஆனா என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவளுக்கு போற மாதிரி டாக்குமெண்ட் எழுதணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் ஷென் அந்த சூயை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். வந்தவன் சும்மா இல்லாம வேணும்னே ஹீரோயின் இருக்கவே அவளை டச் பண்றது அவளை கொஞ்சிறதுன்ட்டு ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே எதுக்கடி வீட்டுக்கு வந்த, முதல்ல வீட்டை விட்டு வெளியில போன அந்த ஜூயை அடிக்க போறாங்க. அப்போ இந்த ஷென்னை ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, ஏன்னா அவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, நெக்ஸ்ட் மந்த் எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு அவளை கூட்டிட்டு உள்ள போறான். கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் அப்படியே பிளட் வாமிட் எடுத்து அங்கேயே மயங்கி விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் கண் விழிச்சு பார்க்கும்போது ஜியாங்கியோடைய ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அட்மிட் ஆனா அதே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஜூயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து போயிருக்கா. அதை பத்தி ஜியாங் நர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதை ஹீரோயின் கேட்டுறாங்க. அதை கேட்டதும் அவங்களால சுத்தமா அவங்க எமோஷனலா கண்ட்ரோலே பண்ண முடியல. ஷென் எப்படி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணலான்னு ரொம்பவே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜியாங்கி தான் ஜியா கொஞ்சம் அமைதியாரு, ரொம்ப எமோஷனல் ஆகாத, இந்த மாதிரி நீ ரொம்ப எமோஷனல் ஆனினா உன் நிலைமை ரொம்பவே மோசமாயிடுன்னு சொல்லி அவங்களை அமைதிப்படுத்திட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் அமைதியாகி சரி சீக்கிரமா என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பொண்ணு பேருக்கு மாத்தி எழுத ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாளே ஜியாங்கியும் ஹீரோயின் பேர்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவங்க பொண்ணுக்கு போற மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை டாக்குமெண்ட் ஹீரோயின் கிட்ட வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் இங்க அந்த ஷென்னையும் ஜூயிங்கையும் தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அங்க ஹீரோயின் செத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுங்க ரெண்டும் இன்னும் 2 நாள்ல நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருக்குதுங்க. அங்க ஹீரோயின் நிலைமையே ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. குயிங்கி தான் அவங்க அம்மாவோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. இப்ப கூட ஜியாங் அந்த ஷென்னைக்கு கால் பண்ணி ஹீரோயின் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, அவ இப்ப ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கா, எமர்ஜென்சி ரூம்ல வச்சு நான் தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், அவளுடைய இந்த கடைசி நிமிஷத்துலயாவது அவ கூட நீ இருக்கணும், தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவையாவது அவளை வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அப்ப கூட இந்த பைத்தியக்காரன் நம்பவே மாட்டேங்கிறான். என்ன இப்படிலாம் பேச சொல்லி அவ உங்ககிட்ட சொன்னாலான்னு நக்கலா பேசிட்டு போனை கட் பண்ணிடுறா. இங்க ஹீரோயின் குழந்தை தான் ரொம்ப பரிதாபமா அவங்க அம்மா பக்கத்திலே உட்காந்துருக்கா. இப்போ ஹீரோயின் அவங்க லாஸ்ட் டேவ்ல இருக்காங்க. ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி கூட ஷென் வரலையான்னு அந்த டேவ்ல பத்தி தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க. அதை கேட்கும் போது ஜியாங்கே ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் அந்த ஷென்னுக்கும் ஜூயிக்கும் மேரேஜ் ஆக போகுது. நெக்ஸ்ட் இங்க அந்த ஷென்னையும் ஜூயும் தான் காமிக்கிறாங்க. அவங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெட்டிங்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வருது. ஆனா காலை கட் பண்ணி தூக்கி போட்டுறான். அவ கூட கேட்கறா ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போது போன் எடுத்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்றா. ஆனா இவன் நான் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு டாக்டரா, வேற யாருமே இல்லையா, சும்மா சும்மா எனக்கே கால் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு எனக்கு வெட்டிங், நான் அதை செலிப்ரேட் பண்ண போறேன்னு அந்த போனையும் தூக்கி போட்டுட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினிக்கு தான் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆபரேஷனை பண்றதுக்காக தான் அந்த ஷென்னை கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவன் தான் போனை கட் பண்ணி தூக்கி போட்டானே. டைம் ஆக இங்க ஹீரோயின் நிலைமை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. எப்படியாவது டாக்டர் ஷென்னை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ மறுபடியும் அவனுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா ரிங் அடிச்சுட்டே இருக்கவும் இவனு போன் எடுத்து என்ன விஷயம் கேட்கறான். இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீன் தான் பேசுறாரு. எமர்ஜென்சியா ஒரு ஆபரேஷன் பண்ணணும், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லவும் டீன் சொன்னா மறுப்பு சொல்ல முடியாது இல்லையா, அதனால இவனும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஹீரோயின் இருக்கிறது. இவெல்லாம் எந்த கேட்டகரியில சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. அப்ப கூட இந்த ஜியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ஷன் பண்ணி என் கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாளான்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங்கி கூட மிஸ்டர் ஷென் ஜியாவுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு வந்து அவளுக்கு ஆபரேஷன் பண்ணுங்கன்னு எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. ஆனா அப்ப கூட அவன் நம்பவே மாட்டேங்கிறான். அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறான். நெக்ஸ்ட் இங்க அந்த ஜூயை தான் காமிக்கிறாங்க. இவ என்னடானா வேற ஒருத்தவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த முட்டாள் ஷென் அவன் குழந்தைய வயிற்றுல வளருதுன்னு நம்பி என்ன மேரேஜ் பண்ணிக்க போறான்னு பேசிட்டு இருக்கா. இப்படி இதுங்க ரெண்டும் பேசிட்டு இருக்கதா யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறாங்க. இங்க ஹீரோயினிக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த டாக்டர்ஸ் எல்லாம் அந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. ஏன்னா அவங்க உடம்பு ஃபுல்லா அந்த கேன்சர் செல்லு பரவிட்டு இருக்கு. இந்த ஷென் அந்த ரூமுக்கு வெளியில தான் உட்காந்துருக்கான். காதுல விழுந்ததும் என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்காங்களேன்ட்டு உள்ள போய் பாக்குறான். ஆனா உண்மையிலேயே அங்க ஹீரோயினிக்கு
ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கறான். இப்பதான் இந்த பைத்தியக்காரன் உண்மையிலே ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கு, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காங்கறத ரியலைஸ் பண்றான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் எப்படிலாம் சஃபர் ஆனாங்களோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ஜியான் எதுக்கு பயப்படாத, நான் இருக்கேன், நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திரேன்னு அந்த ஆபரேஷனுமே பண்ணிட்டு இருக்கான். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த கேன்சர் செல்ல அவங்க உடம்பு ஃபுல்லா பரவி ஹீரோயின் இறந்துடுறாங்க. டாக்டர் பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னு சொன்னதும், என் வைஃபை இறந்துட்டான்னு நீ எப்படி சொல்லலாம், அவளுக்கு எதுவும் ஆகல, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வெளியில வந்து போறவங்க வரங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணி, உங்களுக்கு கேஸ்ட்ரிக் கேன்சருக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தெரியுமான்னு பைத்தியக்கார மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் பாடியவும் வெளியில தள்ளிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு பைத்தியக்கார மாதிரி அப்படியே கீழே உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வீட்ல உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்ப ஹீரோயின் இவனுக்கு முன்னாடி வர மாதிரியும் இவங்கிட்ட பேசுற மாதிரியும் இமேஜின் பண்ணிட்டு இருக்கான். அந்த வீட்டை சுத்தி அந்த ரூமை சுத்தி எங்க பார்த்தாலும் ஹீரோயின் நிக்கிற மாதிரியே அவனுக்கு தோணிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க ஷென் சாப்பிடலான்னு சொல்ற மாதிரியும், அவங்க உயிரோட இருக்கும் போது அவனை எப்படிலாம் கேர் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த மாதிரிலாம் பேசுற மாதிரியே அவனுக்கு தோணிட்டு இருக்கு. அவனால அவன் குற்ற உணர்வை தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் போட்டோ முன்னாடி நின்று எல்லாரும் மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி குழந்தை குயின் தான் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அப்பதான் அந்த ஷென் மேல இருந்து கீழே இறங்கி வரான். அவனை பார்த்துட்டு எல்லாருமே சண்டை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஒரு பேஷண்ட் நடிச்சிட்டு இருக்காங்களா இல்ல உண்மையிலே அவங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு புரிஞ்சுக்க கூட முடியாத அளவுக்கு நீலா என்னடா ஒரு டாக்டர்னு சொல்லி ஜியாங்கி கூட அந்த ஷென்னை பிடிச்சி நல்லா திட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஜூயா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசியிருந்த வீடியோவை ஷென்னு கிட்ட காமிக்கிறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜூயும் தன்னை ஏமாத்தி இருக்கா, தான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுது. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம இவ்வளவு நாள் ஒரு முட்டாள்தனமா ஒரு மோசமான பொண்ணை போய் நம்பிட்டு இருந்தோமேனு ஹீரோயின் போட்டோ இருக்கிற அந்த டேபிள்ல தான் தலையை இடிச்சு அதே இடத்துல இவனு கீழே விழுந்து இறந்து போயிடறான். ஹீரோயின் உயிரோட இருக்கும் போது அவங்க வேல்யூ வேணும்னு தெரியாத இவனுக்கு ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறம் தான் உயிரை கூட அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய லைஃப்ல ஹீரோயின் எவ்வளவு ஒரு முக்கியமான பர்சனா இருக்காங்கிறத ரொம்பவே அழகா எடுத்து சொல்ற மாதிரி இந்த ஒரு சூப்பரான டாக்ஸிக் டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.